முக்கிய செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இன்று சிபிஐ விசாரணை நடைபெற்றிருக்கிறது. எவ்வளவு மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது? என்னென்ன கேள்விகள் இந்த விசாரணையில் கேட்கப்பட்டது? தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம். கரூர் கூட்டு நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக இன்று காலை ஆஜரான நிலையில் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை தற்போது முடிவு பெற்றிருக்கிறது. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தின் பின்னணியில் திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் தமிழக வெற்றி கழகத்தினர் புகார் அளித்தனர். இது தொடர்பான விசாரணைக்கு வரும்படி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் இருந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதனை ஏற்று இன்று காலை சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக ஆஜரானார். அதிகாரிகள் கேள்விகளுக்கு செந்தில் பாலாஜி உரிய பதில் அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் 3 முறை நேரில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஆஜராக வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி இன்று ஆஜரானார். சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சிபிஐயிடம் விஜய் எழுப்பிய சந்தேகத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் இருப்பதாக கூறியதன் அடிப்படையில் தான் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக நடந்த போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சென்ற செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட மற்ற அதிகாரிகள் சிபிஐ கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் இருப்பதாகவே கூறியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே பற்றி பாட்டு போடும்போதுதான் என் மீது செருப்பு வீசப்பட்டதாக உணர்வதாக ஏற்கனவே விஜய் தெரிவித்திருந்தார். மேலும் கூட்டம் ஒரு கட்டம் வரை நன்றாக அமைதியாக தான் சென்றிருந்ததாகவும் திடீரென ஒரு அழுத்தம் டெல்லியிலிருந்து வந்ததாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்ததாகவும் மேலும் செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு புறப்பட்டு செல்லும் போதிலிருந்து நேரலை செய்து கொண்டே சென்றிருந்ததாகவும் பல்வேறு சந்தேகங்கள் என்பது சிபிஐ விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சிபிஐயும் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை செந்தில் பாலாஜியிடம் முன்வைத்திருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது ஏன், 41 பேர் உயிரிழந்த நிலையில் அனைவரையும் வெகு சீக்கிரமாக பிரேத பரிசோதனை செய்யும் அளவிற்கு மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அதே போன்று தொடர்ச்சியாக அப்போது ஒரு கட்டத்திற்கு மேலாக அழுத்தம் அதிகரித்ததாக உறவினர் சொல்கிறார்களே, அங்கு சென்றவர்கள் யார் யார் உள்ளிட்ட கேள்விகள் என்பது செந்தில் பாலாஜி முன் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக செந்தில் பாலாஜியிடம் கேட்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியும் அதற்கு அனைத்திற்கும் பதிலளித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை என்பது தற்போது முடிவு பெற்றிருக்கிறது. ஆனால் தற்போது செந்தில் பாலாஜி இன்னும் வெளியில் வரவில்லை. விசாரணை முடிவு பெற்றிருப்பதாக மட்டுமே அதிகாரிகள் தரப்பில் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.